வெல்கம் டு ஜிஎம்பிஎஸ் ஃபிசிக்கல் எஜுகேஷன் கோச்சிங் கிளாஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா லா காலேஜ் பிடி போஸ்டிங் போட்ட ஏற்கனவே டென்டேட்டிவ் ஒரு ஆன்சர்க்கு விட்டோம். அதோட செகண்ட் பார்ட்டாக தான் இது விட்ருக்கோம். ஃபஸ்ட்டு பார்ட் ஏற்கனவே விட்ருக்கோம். இப்போ 1 டே பிஃபோர் தான் விட்டோம். இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மண்டே தான் கண்டக்ட் பண்ணி முடிஞ்சு. இது கட் ஆஃப் மார்க் ஒரு சில கேட்டிருந்தீங்க. இது கட் ஆஃப் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நீங்கள் 160லேருந்து அந்த ரேஞ்சில் சிலபஸ் சப்ஜெக்ட் மெயினில் வந்து 160 கொஸ்டினும், பார்ட் 1 ஜிகே பேப்பரில் ஒரு 50 கொஸ்டின் அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சிவி வரதுக்கு கொஞ்சம் இன்டர்வியூ கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுபோக இப்போ எங்கள் அகாடமியில் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பிக்கு யூஜிடிஆர்பிக்கு ப்ளஸ் கச்சஸ் காம்பீட்டிவ் ஐடிஐக்கு போட்டிருக்காங்க. அந்த போஸ்டிங்க்கும் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். கிளாஸுக்கு ஜாயின் பண்ணிச்சிங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வாங்க, டென்டேட்டிவாக இது ஆன்சருக்கு தான் விட்ருக்கோம். வாங்க பார்க்கலாம், கொஸ்டின் குரூப் போகலாம். பீவர்ட் ஸ்கில் ரிலேட்டட் டு, அதாவது பீவர்ட் ஸ்கில் வந்து எந்த கேமோட ரிலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பீவர்ட்ஸ்னாலே நமக்கு ஈஸியாக தெரியும் ஆன்சரு. வாலிபாலாக பேட்மிண்டனாக டென்னிஸாக கொடுத்து அதில் பேஸ்கெட் பாலும் கொடுத்துருந்தாங்க. இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால் தான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஹவு many டெஸ்ட் ஐட்டம்ஸ் ஆஃப் ஜான்சன் பேஸ்கெட் பால் ஸ்கில் டெஸ்ட், அதாவது ஜான்சன் பேஸ்கெட் பால் நம்ம டெஸ்ட் மிஷனில் பார்ப்போம் பார்த்தீங்களா, அதில் வந்து எத்தனை ஸ்கில்ல எத்தனை ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது பற்றி பார்த்தீங்கன்னா 4, 5, 2 இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. இது ஈஸியாக பேசிக்கான கொஸ்டின் தான். 3 டெஸ்ட் ஐட்டம்ஸ் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான், 3 தான் அது. அடுத்து பாருங்கள். விச் ஒன் ஆஃப் த பேஸ்கெட் பால் ஸ்கில் டெஸ்ட் ஹேவ் 9 டெஸ்ட் ஐட்டம்ஸ், அதாவது பேஸ்கெட் பால் ஸ்கில் டெஸ்ட்லேயே எந்த ஸ்கில் டெஸ்ட்டில் வந்து 9 ஐட்டம்ஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நாக்ஸ்னாலே நமக்கு தெரியும் 4 ஐட்டம்ஸ் இருக்கும். ஜான்சன் ஏற்கனவே கேட்டிருந்தாங்க, அவங்களே 3 ஐட்டம்ஸ் தான். இந்த ஆஃபர்டு பேஸ்கெட் பால் ஸ்கில் டெஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா 9 டெஸ்ட் ஐட்டம் இருக்கும் அதில் தான். அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் போட்டோன்னா சாக்கர் ஸ்கில் டெஸ்ட் ஐட்டம்ஸ் சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம சாக்கர் ஃபுட்பாலுக்கு என்னென்ன டெஸ்ட் ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டினில் கொடுத்து ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. செப்மன் நம்ம ஏற்கனவே தெரியும், அதை வந்து ஹாக்கி. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹென்ரி ஃபெடர் ஹாக்கி, அந்த இது மட்டும்தான் மெக்டொனால்ட் மட்டும்தான் ஃபுட்பால். ஹவு many மேட்சஸ் பிளேயட் 10 டீம்ஸ் டபுள் லீக் டோர்னமெண்ட், அதாவது 10 டீம் வந்தால் டபுள் லீக் டோர்னமெண்ட்டில் எத்தனை மேட்சஸ் விளாடுவாங்கன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. டபுள் லீக் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n×n-1, என்னங்கிறது நம்பர் ஆஃப் டீம்ஸ். ஸோ 10×10-1 போட்டு பண்ணுறப்ப 90 வரும். 90 தான் கரெக்டான ஆன்சர். ஒய் சுட் கிவ் சீடிங் ஃபார் டோர்னமெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணும்போது சீடிங் கொடுப்போம். அந்த சீடிங் வந்து எதுக்காக கொடுக்கணும் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சீடிங்னாலே நம்ம எல்லாரும் தெரியும், பிகாஸ் பெஸ்ட்டு டீம் டோன்ட் மீட் இயர்லி ரவுண்ட். அவங்க வந்து பார்த்திங்கன்னா குவார்ட்டர் ஃபைனல் செமிஃபைனல் தான் டைரெக்டாக வருவாங்க. அதுக்காக தான் அதை கொடுப்போம், பெஸ்ட்டு டீமுக்காக கொடுக்குறது. விச் டீம் பை கிவன் டு ஃபிக்ஸஸ் ட்ராவல் டைம், அதாவது ஒரு ஃபிக்ஸஸ் போடும்போது நம்ம பைஸ் கொடுப்போம். அந்த பைஸ் வந்து எந்த மாதிரி டீமுக்கெல்லாம் கொடுப்போம், அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பேசிக்காக கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுதான். பெஸ்ட்டு பிளேயர் இருந்தாலும் சரி, அது மாதிரி பெஸ்ட்டு டீம் இருந்தாலும் நம்ம கொடுப்போம் பைஸ். விச் ஒன் மெத்தட் நாட் கம்மிங் ஃபார் லீக் டோர்னமெண்ட்டில் எந்த மெத்தட் வராதுன்னு சொல்லி ஒரு இது மாதிரி கொடுத்துருந்தாங்க. சைக்கிளிங் மெத்தட் ஒன் ஆஃப் த லீக் டோர்னமெண்ட் தான். ஸ்டெரிகேஸ் ஆல்சோ லீக் மெத்தட், டேபுலர் ஆல்சோ லீக் மெத்தட். பிரமிட் மெத்தட் தான் லீக் மெத்தட் கிடையாது. பிரமிட் மெத்தட்னாலே சேலஞ்ச் டோர்னமெண்ட் நம்ம பார்த்துருக்கோம், அதுதான் வராது லீக் மெத்தடில். விச் ஒன் ராங் 100 மீட்டர் 100 மீட்டர் ஈவெண்ட்ஸில் ரிலேட்டட் பண்ணும்போது எது ஒன்று ராங்காக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸ்டார்டிங் பிளாக் மஸ்ட் பி யூஸ்டு, 100 மீட்டர் கண்டிப்பாக ஸ்டார்டிங் பிளாக் யூஸ் பண்ணுவோம். ஸோ கரெக்ட் தான். ரேஸ் ஸ்டார்டிங் கமாண்ட் ஆன் யுவர் மார்க் அண்ட் கன்சவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஆன் யுவர் மார்க் செட்டு கொடுக்கல பாருங்கள், ஸோ அது வந்து ராங்கு. விச் ஒன் ராங் ஆக்சலேஷன் பேஸ், அது மாதிரி ஆக்சலேஷன் பேஸில் எது ராங்குன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் எடுத்தாங்க. இட் ஜெனரேட் ஸ்பீட் ஃபார் ஸ்டார்டிங் ஸ்ப்ரிண்ட் ரேஸ், கரெக்டு தான். நம்ம ஸ்ப்ரிண்ட் இவெண்ட்டில் ஸ்டார்டிங்கில் ரேஸு கூட்டுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக பண்ணுவோம். இட் பேஸ் மெயின்டைன் ஃபார் 80% ஆஃப் த ரேஸ், இட்ஸ் ஒன் ராங்கு. லோக்கோ மோஷன் தான் 80% மெயின்டைன் ஆகும், ஸோ அது ராங்கு. 100 மீட்டர் ரன்னிங் டைம் யூஸ்டு இன்னர், அதாவது 100 மீட்டர் ரன் பண்ணும்போது நம்மளோட இன்னர் சோலை யூஸ் பண்ணுவோம், அவுட்டர் சோலை யூஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 100 மீட்டர் ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம அந்த தம் ஃபிங்கர் தான் இன்வால்வ் ஆகும் மேக்ஸிமம். ஸோ இன்னர் சோலிஸ் தான் கரெக்டு, இன்னர் சோலிஸ் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் வாங்க. விச் அவார்ட் டிட் நாட் கிவ் கேஸ் அமௌண்ட், எந்த அவார்டு கொடுக்கும்போது கேஸ் அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அர்ஜுனா அவார்டு கேஸ் அமௌண்ட் கொடுப்போம், 96 கேஸ் அமௌண்ட் உண்டு தான். ராஜீவ்காந்தி கழுத்து அவார்டுக்கு உண்டு தான். அச்சரி அவார்டுன்னு ஒரு அவார்டு கொடுத்தாங்க, அதுக்கு பார்த்தீங்கன்னா கேஸ் அமௌண்ட் கிடையாது. அதான் கரெக்டான ஆன்சர். விச் ஒன் கம்ஸ் அண்டர் ஹெல்த் இன்ஸ்ட்ரக்ஷன் கீழே எதெல்லாம் வரும்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஐ கேம்ப்பு, ஹெல்த் கேம்ப்பு, டேப்லெட் ப்ரொவைட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் சர்வீஸில் வரும். ஸோ ஹெல்த் கேம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன் கீழே வரதுக்கூடிய என்ன பார்த்தீங்கன்னா ஹெல்த் டீச்சிங், ஹெல்த் எஜுகேஷன். ஒரு ஹெல்த் எஜுகேஷன் பற்றியோ ஒரு நியூட்ரிஷனை பற்றியோ நம்ம டீச் பண்ணி தான் இன்ஸ்ட்ரக்ஷனில் வரும், அதான் கரெக்டு. விச் கேம்ஸ் ஃபேமஸ் ரோமன்
ஸ்பார்டன், ஏதென்ஸ் அந்த பீரியட்ஸ் பார்த்திங்கன்னா எதுக்கு வந்து ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுத்து ரொம்ப ஃபேமஸாக இருந்து ஃபெமிலியராக இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதில் அத்லெட்டிக்ஸ்னு ஒரு சில ஈவெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஜிம்னாஸ்டிக் தான் கரெக்டு. அப்போ உள்ள ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா ஜிம்னாஸ்டிக் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் ஸ்பார்ட்டா, ஏதென்ஸ் எல்லா இடத்துலையும். லுட்விங் ஜான் ஃபவுண்டட் அதாவது லுட்வின் நம்ம ஃப்ரெட்ரிக் ஜான் சொல்லி சொல்லுவாங்க. அவர் தான் ஃபுல் நேம் தான். இது ஷார்ட்டாக லுட்விக் ஜான் கொடுத்தாங்க. ஜெர்மன்காரர். அவர் வந்து இந்த டர்ன்வில் ஜிம்னாஸ்டிக் கிளப் மூவ்மெண்ட்டு ஜெர்மனியில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். ஸோ இது கரெக்டான ஆன்சர் வந்து அதாங்க. விச் மெத்தட் டிட் நாட் கம்ஸ் அண்டர் த வேலிடிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன். வேலிடிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது எந்த மெத்தட் வராதுன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. சப்ஜெக்டிவ் ரேட்டிங் ஒன் ஆஃப் த வேலிடிட்டி கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும். டோர்னமெண்ட் ஸ்டாண்டிங் ஆல்சோ ஒரு மெத்தட் தான். காம்போசிட் ஸ்கோரும் இருக்குது. ஸ்ப்ளிட் ஆஃப் தான் வராது. ஸ்ப்ளிட் ஆஃப்ங்கிறது ரிலேபிலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பார்ப்போம். ஸோ அதாவது கரெக்டான ஆன்சர். மிஸ்டர் ஜான் டேக்கன் டிஃப்ரெண்ட் டெஸ்ட் ஐட்டம்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட் எடுக்கார் ஜானுங்கிறவர். அடுத்து மிஸ்டர் ஜாய் டேக்கன் டெஸ்ட் ஐட்டம் போத் டெஸ்ட் கால்குலேட் கம்ஸ் அண்டர். 2 டெஸ்டர் எடுக்கிறாங்க. 2 டெஸ்டர்னாலே நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுத்துடலாம். ரிலேபிலிட்டி வராது, வேலிடிட்டி வராது. 2 டெஸ்டர் கண்டக்ட் பண்ணால் ஒரு சேம் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணாலே அது கரெக்டான ஆன்சர். அப்ஜெக்டிவிட்டி தான் கரெக்டு. அனலைசஸ் ஆஃப் கோவேரியன்ஸ் யூஸ்டு. அனலைஸ் ஆஃப் கோவேரியன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடியதுனாலே ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுத்தால் ரிலேபிலிட்டியில் தான் நம்ம அனலைஸ் ஆஃப் கோவேரியன்ஸ் யூஸ் பண்ணுவோம். டெஸ்ட் ஐட்டம் கண்டக்ட் பண்ணும்போது ரிலேபிலிட்டி தான் கரெக்டான ஆன்சர். கம்பேரிங் 2 மீன்ஸ் ஈஸி தான், பேசிக்கான கொஸ்டின் தான். 2 மீனை கம்பேர் பண்ணாலே மோர் தென் 2 மீன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எஃப் டெஸ்ட். 2 மீன் சொல்லிட்டாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம்னா டி டெஸ்ட் தான். இது கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா டி டெஸ்ட் இஸ் கரெக்டு. 2 மீன் கம்பேர் பண்ணுறதுனால டி டெஸ்ட் தான். அதுக்கு இன்னொரு மேட்ச் ஃபாலோயிங் மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டுதாங்க. ஆர்டினல் ஸ்கேல்னாலே ரேங்க் ஆர்டர் தான், நம்ம எல்லாரும் தெரிஞ்சதான். அது மாதிரி நாமினல்னாலே நேமு அந்த மாதிரி வரக்கூடியது இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கு ஒரு ரேஷியோ இன்டர்வல் இதில் மேட்ச் ஃபாலோயிங் மாதிரி கொடுத்தாங்க. ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. ஓகே, இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன கட் ஆஃப் மார்க் அந்த ரேஞ்சில் எடுத்திங்கன்னா நீ கண்டிப்பாக இன்டர்வியூக்கு போகலாம். 160 150 160 கொஸ்டின் நம்ம மேஜர்லேயும் ஃபஸ்ட்டு பேப்பரில் ஒரு 50 to 60 கொஸ்டின் அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிட வாய்ப்பு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கள் அகாடமியில் பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பிக்கு பிஜிடிஆர்பிக்கு ப்ளஸ் ஹாஸ்டல் சூப்பர்னுங்க ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸர் கவர்மெண்ட் ஐடிக்கும் கல்ஃபர் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த 3க்குமே நாங்கள் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இது போக வேறு காம்படிட்டிவ் எக்ஸாம் நெட்டுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, வேறு கேந்திரிய விதியில் இந்த மாதிரி எதுக்கு நீங்கள் ஃபிசிக்கல் சம்மந்தமாக ப்ரிப்பேர் ஆனாலும் நாங்கள் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். எங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுங்க, எனி டைம் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ நன்றி.